இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான். சொந்த ஊர், சொந்த வீடு, அம்மா அப்பா, தம்பி, அண்ணன், தங்கச்சி, அக்கா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு வேற எங்கேயோ வெளியே இருக்கிறப்போ எல்லா கவலையும் மொத்தமாக வந்து வரிசையில் நிற்கும். இது மட்டும் இல்லாமல் லவ்வில் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை, வீட்டு ஞாபகம், லைஃப்பை பற்றின கவலை, பேஷன் மேலே பயம், தூக்கமே வராது, பொழுது போகாது, கஷ்டமாக இருக்கும், ரியாலிட்டியை ஏற்றுக்கவே முடியாது. கொஞ்ச நேரம் நம்ம மைண்டு யோசிக்காமல் இருந்தால் பரவாயில்லன்னு தோணும். அப்புறம் இந்த இதயம் அது துடிக்கிறத ஃப்ரீஸ் பண்ணால் போதும்னு தோணும். என்னென்னமோ யோசிப்போம், மனசை போட்டு குழப்பிப்போம், வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பாக அவங்களும் கஷ்டப்படுவாங்கன்னு எதுவும் வாயை திறந்து சொல்லக்கூட மாட்டோம். நம்ம எல்லாருமே சின்ன குழந்தையா இருக்கிறப்போ பசி எடுத்தா என்ன தெரியுமா பண்ணியிருப்போம்? வேற என்ன பண்ணியிருப்போம்? செம்மையா அழுதுருப்போம். அப்ப யார் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க தோணாது, காதுலையும் வாங்கிக்க தோணாது. அழுது அழுது கண்ணில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த எல்லா கண்ணீரையும் மொத்தமாக கொட்டி தீர்த்துருவோம். நமக்கு அப்போ அந்த நிமிஷம் இந்த உலகம்னா என்னன்னு கூட தெரியாது. யார் ஊட்டி விட்டாலும் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் அதுவே நம்ம அப்பா வந்துட்டா போதும், செம்மையா சந்தோஷப்படுவோம். அம்மா வந்து ஊட்டி விட்டா போதும், சிரிச்சுக்கிட்டே காட்டி வாங்கிப்போம். அதுக்கப்புறம் என்ன, சந்தோஷமா விளையாடுவோம், மடியில தாவி கொஞ்சுவோம், அப்பாவோட நெஞ்சில குதிப்போம், தன்னை மறந்து வாய் விட்டு சிரிப்போம். மறுபடியும் ஒரு முறை சந்தோஷத்துல உலகத்தை மறப்போம். அப்போ நமக்கு எதுவும் புரிஞ்சிருக்காது, ஆனா இப்ப புரியும். எவ்வளோ நாள், எவ்வளோ நேரம் நாம சோகமா இருந்தாலும் கண்டிப்பா சிரிக்க போற நேரம் ரொம்ப தூரமா இல்லைன்னு நமக்கு இப்ப புரியும். நாம கேட்கிற சந்தோஷமே ஒரு சோகத்துல இருந்து தான் வரும். சோகமே இல்லைன்னா அங்க சந்தோஷமே இருக்காது. ஸோ எப்பெல்லாம் கஷ்டமா இருக்குதோ அதுக்கப்புறம் சந்தோஷம் கிடைக்க போகுதுன்னு நம்புவோம். குழந்தையா இருந்தப்போ நாம எவ்வளவுதான் அழுதாலும் நம்ம அம்மா அப்பா வந்ததும் அப்போ கிடைக்கிற சந்தோஷம் அதுக்கு முன்னாடி தேம்பி தேம்பி அழுத நிமிஷங்களை ஈஸியா மறக்க வச்சிரும். இப்போ இருக்க லைஃப்பும் அதே மாதிரி தான். நாம இப்ப கஷ்டப்பட்டாலும் இந்த கஷ்டம் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா வாழ போற நாள் கண்டிப்பா வரும்னு நம்பிக்கையோட இருப்போம்.